Question number 1. Question number 1 the correct order of the rate constant for the following series of reactions. நமக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இஜெட் நமக்கு ஒரு அரையில் ஹைலைட், இந்த இடத்துல ஒரு வித்ட்ராயிங் குரூப் ஆர்த்தோ பொசிஷனில் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு நியூக்ளியர் ஃபைல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நியூக்ளியர் ஃபைல் வந்து இங்கே அட்டாக் பண்ணி நமக்கு இந்த பாண்ட் ரெஃபரன்ஸில் போய் நமக்கு அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. அப்போ இஜெட் என்னவா இருந்தால் நமக்கு ரேட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, நமக்கு தெரியும் இந்த இடத்துல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தாலும் அரோமேட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நமக்கு இஜெட்ன்றது 3 கொடுத்துருக்காங்க. CF3 CH3 இருக்கும்போது ரேட் எப்படி இருக்கும்? OCH3. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டொனேட்டிங் குரூப். ஸோ இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இது மைல்டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சரிங்களா? நமக்கு தெரியும் அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷனில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் ரியாக்ஷன் ரேட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு CF3 தான் ஃபஸ்ட்டு வரணும். ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குது? CF3. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏல CF3 ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ பியில் CF3 ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இதுவும் கேன்சல், ஏன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் C அண்ட் D வந்து இன்கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டில் இவர் வந்து ஸ்ட்ராங் டொனேட்டிங் குரூப், இது வந்து கொஞ்சம் மைல்டு மீடியமான டொனேட்டிங் குரூப். ஸோ அப்போ இவர் தான் நமக்கு செகண்ட் வரணும். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் A தான் கரெக்ட். இவர் தான் செகண்ட் வந்திருக்காரு. ஸோ இவர் ஆப்ஷன் நம்பர் B வந்தீங்கன்னா ஸ்ட்ராங் டொனேட்டிங் குரூப் வந்து செகண்ட் வந்திருக்கு. ஸோ இது வராது நமக்கு, இது இன்கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் A தான் கரெக்ட். சரிங்களா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அண்டு மீடியமான எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அப்புறம் ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ ஆப்ஷன் நம்பர் A தான் கரெக்ட். Next, the reactive order of reactivity. The decreasing order of reactivity of meta nitrobromobenzene. So நமக்கு decreasing order of reactivity கேட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்னா மெட்டா நைட்ரோப்ரோமோபென்சின் and 2,4,6 trinitro-bromobenzene, para-nitro-bromobenzene, 2,4 dinitro-bromobenzene towards OH minus hydroxide ion react ஆகும்போது டிகிரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு வந்து இது வந்து அடிஷன் எலிமினேஷன் பேஸ் மெக்கானிசம். ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சர் எழுதுனா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் மெட்டா நைட்ரோபென்சின், மெட்டா நைட்ரோப்ரோமோபென்சின், மெட்டா நைட்ரோப்ரோமோபென்சின். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்ட்ரக்சர் 1. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2, ட்ரைநைட்ரோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ட்ரைநைட்ரோ நமக்கு புரோமின் NO2 1 2, 4 பொசிஷன்ல ஒரு நைட்ரோ குரூப் அண்ட் 6 பொசிஷன்ல ஒரு நைட்ரோ குரூப். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுவும் ஸ்ட்ரக்சர் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்ட்ரக்சர் பேரா நைட்ரோ புரோமோபென்சின். ஸ்ட்ரக்சர் 3ல நமக்கு பேரா நைட்ரோ புரோமோபென்சின். ஸோ இந்த இடத்துல நமக்கு நைட்ரோ இருக்கு. ஸோ இதுதான் பேரா. லீவிங் குரூப்புக்கு நமக்கு பேராவில் இருக்கு ஆர்த்தோ மெட்டா பேரா. ஸோ இது ஸ்ட்ரக்சர் 3. ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 2 நைட்ரோ 2,4 டைநைட்ரோ புரோமோபென்சின், புரோமின் இருக்கு. ஸோ நமக்கு அதில் செகண்ட் பொசிஷனில் ஒரு நைட்ரோ குரூப் அண்டு 1 2 3 4 ஃபோர்த் பொசிஷனில் ஒரு நைட்ரோ குரூப். அதுதான் 2,4 டைநைட்ரோ புரோமோபென்சின் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ரக்சர் 4. ஸோ இது வந்து நியூக்ளியர் அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் போகும்போது நமக்கு ரேட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு தெரியும் ரேட் எப்போ அப்படின்னா அதிகமான எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தது அப்படின்னா பாருங்க, லீவிங் குரூப்புக்கு ஆர்த்தோவிலையும் பேராவிலையும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் ரியாக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். இதில் நமக்கு
எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதிகமாக இருக்குது சரிங்களா. அப்போ ஸ்ட்ரக்சர் 2 தான் நமக்கு ரியாக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். பாருங்க ஸ்ட்ரக்சர் 2 எதில் ஃபஸ்ட்டு வருது? ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் டியில தான் ஃபஸ்ட்டு வருது சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதில் 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். நெக்ஸ்ட்டு லீவிங் குரூப்புக்கு இதான் லீவிங் குரூப். இதுக்கு ஆர்த்தோலையும் பேராவிலையும் இங்கே பாருங்க 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இது 3 இருக்குது, இதில் 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் வரும். ஆப்ஷன் நம்பர் 4 தான் செகண்ட் வரணும். ரெண்டுமே ஆப்ஷன் நம்பர் 4 தான் வந்திருக்கு பாருங்க. இதுலேயும் ஆப்ஷன் நம்பர் 4 தான், இதுலேயும் ஆப்ஷன் நம்பர் 4 தான். இந்த 2 ரியாக்ஷனுமே வராது சரிங்களா. இதுலேயும் பார்த்த உடனே கேன்சல் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரிமைனிங் என்ன இருக்குது? 3 இருக்குது அண்டு 1 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவில் இருக்குது சரிங்களா. ஸோ நமக்கு இதில் மெட்டாவில் இருக்கிறது, மெட்டாவில் வந்து அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து நாட் பாசிபிள், ஒன்லி ஆர்த்தோ பேரா தான் சரிங்களா. இதில் தான் பேராவில் வந்திருக்கு. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து பேராவில் இருக்குது சரிங்களா. இங்கே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் மெட்டாவில் இருக்குது சரிங்களா. இது ஆர்த்தோ, இது மெட்டா. ஸோ இந்த ரியாக்ஷன் நாட் பாசிபிள். இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 எதில் இருக்குது? இதுதான் 3, இங்கே 1 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் வராது. நமக்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட். பி தான் கரெக்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் பேராஹேலோ நைட்ரோபென்சின் இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ். ஸோ நமக்கு ஒரு பேரா நைட்ரோஹேலோ பென்சின் கொடுத்துருக்காங்க. இதில் சோடியம் மீத்தாக்சைடு போடும்போது நமக்கு என்ன ரியாக்ஷன் நடந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல OMe குரூப் வந்திருக்கு சரிங்களா. அப்போ எக்ஸ்ன்றது என்னவா இருக்கணும், என்னவா இருந்தது அப்படின்னா ரியாக்டிவிட்டி ஆர்டர் கேட்டிருக்காங்க சரிங்களா. பாருங்க ஆப்ஷன் நம்பர் 7 பேரா, நமக்கு ஸ்ட்ரக்சர் எழுதுனா போதும். நமக்கு பேரா குளோரோ நைட்ரோபென்சின். ஸோ பேரா குளோரோ சரிங்களா. இதுதான் பேரா பொசிஷன்ல குளோரின் இருக்கு. ஸோ பேரா குளோரோ நைட்ரோபென்சின். நெக்ஸ்ட் பேரா அயோடோ நைட்ரோபென்சின். ஸோ NO2 இந்த இடத்துல அயோடின், பேரா பொசிஷன்ல அயோடின் இருக்கும் சரி, இது அயோடின். நெக்ஸ்ட் பேரா ஃப்ளூரோ நைட்ரோபென்சின். நெக்ஸ்ட் பேரா ப்ரோமோ நைட்ரோபென்சின். ப்ரோமோ நைட்ரோபென்சின். ஸோ நமக்கு தெரியும் லீவிங் குரூப் ஆர்டர். பெஸ்ட் லீவிங் குரூப் ஆர்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இதுதான் லீவிங் குரூப் ஆர்டர் சரிங்களா. ஸோ நமக்கு குளோரின் இருக்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதாவது ஃப்ளூரின் இருக்க தான் ஃபர்ஸ்ட். இதுதான் 1. நெக்ஸ்ட் குளோரின் இருக்குது. ஸோ இது 2. நெக்ஸ்ட் புரோமின் இருக்குது. இது 3. நெக்ஸ்ட் அயோடின். இது 4. நமக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர். நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம ஆன்சரை ரிஜெக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் நம்பர் 7 பாருங்க. ஆப்ஷன் நம்பர் 7 பேரா குளோரோ நைட்ரோபென்சின். ஃபர்ஸ்ட் குளோரின் வந்திருக்கு சரிங்களா. குளோரோ வர்றது வந்து நாட் பாசிபிள், நமக்கு குளோரின் வரணும். பி ஆப்ஷன்ல பேரா ஃப்ளூரோபென்சின், சி ஆப்ஷன்ல பேரா அயோடோபென்சின், டி ஆப்ஷன்ல பேரா ப்ரோமோ நைட்ரோபென்சின். நமக்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட். நமக்கு வந்து புரோமின், சாரி ஃப்ளூரோ வர்றதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். ரியாக்ஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், அப்புறம் குளோரின், அப்புறம் புரோமின், அப்புறம் அயோடின். ஸோ நமக்கு ஃப்ளூரின், அப்புறம் குளோரின், அப்புறம் புரோமின், அப்புறம் அயோடோ வர்றது. ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இது இன்கரெக்ட், இதுவும் இன்கரெக்ட் சரிங்களா. நமக்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட்.